கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கொடுத்துட்டு இது எப்படி நான் விட போறது இல்லைங்க. பெற்றோர்கள் என்ன தொடர்பு கொண்டு பிள்ளைகளின் கல்வி சார்ந்த, பள்ளி சார்ந்த, எதிர்காலம் சார்ந்த கேள்விகளை கேட்கிறப்ப பதில் கொடுப்பேன். ஆனா அந்த பதிலோட சேர்ந்து இதுக்கப்புறம் நீங்க உங்க பிள்ளைங்களுடைய கல்வி பயணத்துல நீங்க எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக ஈடுபாடு காட்ட போறீங்கன்ற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல வந்து கேட்டு அவங்களோட எண்ணத்துல வந்து புகுத்த முயற்சி பண்ணுவேன். அதுக்குன்னு அவங்க ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நிச்சயமாக இன்னும் சிறப்பாக இன்னும் வந்து அதிகமாக செலவிட முடியும். அண்ட் இட்ஸ் வொர்த். ஏன்னா இந்த பிள்ளைங்களோட கல்வி பயணம்ன்ற ஒரு விஷயம் பிள்ளைங்க மட்டும் ஜேர்னி பண்றது இல்லை நண்பா. பெற்றோர்களும் அன்போட ஆசீர்வாதத்தோட அந்த பயணத்துல புரிஞ்சும் இருக்கணும், தெரிஞ்சும் இருக்கணும், தெளிவோடையும் இருக்கணும். ஸோ இதற்காக தான் இப்ப ஒரு புது இனிஷியேட்டிவ் ஸ்டூடெண்ட் வழியாக வந்து 1ஆம் வகுப்புல இருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் படிக்கிற மாணவர்களின் பெற்றோர்கள், ஏன்னா எந்த ஒரு செஷன் நடத்தினாலும் பிள்ளைங்க போங்க, டாக்டர் பேசுற பிள்ளைங்க போய் கேளுங்கன்னு பிள்ளைங்களை மட்டும் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. பெற்றோர்களே அந்த தெளிவு எஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த பயணத்துல நீங்க தெரிஞ்சு புளிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து வழி நடத்துறது உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்க போது. ஐ திங்க் அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால இப்ப இந்த ஸ்டூடெண்டோட இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் கம்யூனிட்டி இதுக்கு தனியாக இன்னும் பேர்லாம் ஒன்று வைக்கல. ஆனா எஸ் டெலிகிராம் சேனல்லாம் வந்து லான்ச் ஆயிருச்சு. அதோட முதல் கலந்துரையாடல் செஷன் 1ஆம் தேதி மார்ச் ராத்திரி 8 மணிக்கு ஜூம்ல நடக்க போகுது. ஐ திங்க் அந்த விவரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா இப்பயே தெரிஞ்சுக்கங்க. மேலே வந்து ஜூம் லிங்க் இல்லை, டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் பேரண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே. அண்ட் இதே நேரத்தில் இது இப்போ இந்த 2-3 வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் டாக்டர் சஞ்சீவ் இந்த அரசாங்க கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் பதிவக்கூடிய அந்த யூபிஓ வாய்ப்புகள் கைடன்ஸ் பண்ணுறப்ப இங்கே நாங்கள் நிறைய நோட் பண்ணுறது அவங்களுக்கு இருக்கிற கேள்விகள் வந்து ஆக்சுவலி இத்தனை வருஷமா தெரியாம இருக்கே அப்படின்ற நிறைய விஷயங்கள். ஐ திங்க் கலந்துக்கிட்ட பெற்றோர்கள் உங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் தெரியும். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாமே, வெள்ளனையா தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு. சில விஷயங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடிஞ்சு, சில விஷயங்கள் வந்து காலதாமதம் ஆயிடுச்சு. அதாவது சில பாடங்கள் வந்து எடுக்காம விட்டுருந்தாங்க, சில விஷயங்கள் புரியாம இருந்திருந்தாங்க. ஃபார்ம் 5 பரீட்சை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து அதை ரிவைன்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கல்வி அப்படின்னா ஜஸ்ட் எட்டு கல்வி மட்டும் இல்லைங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. பிள்ளைங்க பள்ளியில இருக்கிற விஷயங்கள், அவங்க அடிஷ்னலா வந்து பழகிக்கக்கூடிய திறன்கள் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்களோட வளர்ச்சிக்கு முக்கியம் தானே நண்பா. ஸோ இதை பத்தி தான் இந்த ஒரு கம்யூனிட்டி, இந்த ஒரு ஆக்சுவலி குடும்பம் அப்படின்னு வச்சுக்கலாமே. நமது குடும்பமாக 1ஆம் வகுப்புல இருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் கூட அடிக்கடி என்னோட இன்ட்ராக்ஷன்ஸ் இதுக்கப்புறம் வந்து பர்சனலாவும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்குள்ள முதல் ஜூம் செஷன் ஓகே 1ஆம் தேதி மார்ச் ராத்திரி 8 மணிக்கு ஜூம்ல நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணி நம்மளுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ சேனல்லையும் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பயோல லிங்க் இருக்கு. அண்ட் இது வந்து ஜஸ்ட் என்னோட வேலை மட்டும்தான் அப்படின்னு நண்பா தனியாலாம் ஒதுக்கிடக்கூடாது. இது நம்ம எல்லாருமே சேர்ந்து தெரிஞ்சு புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அல்லது எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற ஒரு விஷயம் எல்லாம் இல்லை. நிறைய பேருக்கு இது சார்ந்த விஷயங்கள் இன்னும் பெட்டரா தெரிய வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா, நம்ம தெரிஞ்ச விஷயங்களை பயனுள்ள விஷயங்களை நம்மளுக்குள்ள பகிர்ந்துக்கலாம். பிள்ளைகளோட கல்விக்காக, எதிர்காலத்துக்காக. ஸோ இது நாம சேர்ந்து பயணிக்க போற ஒரு விஷயம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்டுவோம், தோண்டிக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்டா கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு தகவல் எல்லாருமே சேர்ந்து தோன்றப்ப இன்னும் அதிகமாக ஊத்தெடுத்து வரும். சமுதாய உருமாற்றத்திற்கு விதைகளாக நமது பிள்ளைகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஞானத்தோட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோட கண்டிப்பாக விதைக்கப்படுவாங்க, மரமாக வளரப்படுவாங்க. ஏற்கனவே சில பதிவுகளை சொல்லியிருந்தேன். விதைச்சது நாமாகையினும் அது வந்து ஆக்சுவலி பெருமை இல்லை, அது நமது கடமை. அவங்க வளர்ந்து வந்து சமுதாயமாக வந்து அப்படி பெருமையா கெத்தா நிக்கிறப்ப நண்பா பார்க்கறதுக்கு நம்ம இருப்பான்னு தெரியாது. ஆனா அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு கடமை நிச்சயமாக அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த தகவலை இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சமுதாயத்தின் பால், கல்வியின் பால் அக்கறை கொண்ட எஸ் ஒரு நல்ல உள்ளம் தான் நீங்க. அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என்ன ஸ்டூடெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த காணொலியை பரவலாக பகிர்ந்து, குறிப்பா 1ஆம் வகுப்பிலிருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் படிக்கிற மாணவர்களின் பெற்றோர்கள் நிச்சயமாக முதல்ல வந்து அந்த டெலிகிராம் சேனல்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு முதல் செஷன் ஜூம்ல வந்து சந்திக்கிறேன். வெற்றி வணக்கம் டாக்டர்.